பிளாஸ்டிக்னால எங்க அப்பா வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? அப்புறம் காவகுச்சி, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? டைம் இருந்துச்சுன்னா என் கூட வா, லைட்டா ஜூஸ் சாப்பிட்டு வருவோம். வேண்டாம் சார், மாச கடைசி, என்கிட்ட பணம் இல்ல. நான் உங்ககிட்ட பணமா கேட்டேன்? நான் உனக்கு வாங்கி தரேன், வா. என்னைக்கோ ஒரு நாள் தான் நாம 2 பேரும் சேர்ந்து ஜூஸ் சாப்பிடுறோம். ஜாலியா வருவியா? அதெல்லாம் சரிதான் சார், ஆனா தேவையில்லாம செலவு பண்றதை விட உங்க ஒய்ஃபுக்கு பிரசன்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? என்னது, மிச்சிக்கு பிரசன்டா? நீ என்ன சொல்ற? சரி சார், கடைசியா நீங்க உங்க ஒய்ஃபுக்கு எப்போ பிரசன்ட் வாங்கி கொடுத்தீங்க? கடைசியா கிஃப்ட் எப்ப கொடுத்தேன்? பாத்தீங்களா, நீங்களே மறந்து போயிட்டீங்க. அப்பப்போ அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார், அப்பதான் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாத்தியா? அட்வைஸ் பண்றதுக்கு கல்யாணம் ஆயிருக்கணுங்கிற அவசியமே இல்லையா சார்? சரி, அப்புறம் பார்க்கலாம். பாய். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. இவனும் போயிட்டான். சரி, நாமளும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பிரசன்ட் வாங்கிடலாமா? அந்த காவகுச்சி சொன்னானேன்னு துருன்னு நானும் இத வாங்கிட்டேன். இப்ப மெச்சிக்கிட்ட என்னன்னு சொல்லி இத கொடுக்கறது? என்ன சொல்றது, எப்படி சொல்றது? மெச்சி, இந்த பிரசன்ட். மெச்சி, இந்த உனக்கு பிரசன்ட். மெச்சி, இந்த உன்னோட பிரசன்ட். என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சரி, ஸ்பாட்ல என்ன தோணுதோ சொல்லிக்கலாம். நான் வந்துட்டேன். அப்பா, என்னப்பா சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏன்பா? ஏன் ஹரி இன்னைக்கு இவ்ளோ லேட்? சரி, குளிச்சிட்டு வந்துருங்க, நம்ம சாப்பிடலாம். ஓகே மெச்சி, நான் குளிச்சிட்டே வரேன். நீங்க வருவீங்கன்னு ஹீட்டர் கூட போட்டு வச்சிட்டேன் ஹரி. மெச்சி, ஒரு விஷயம் சொல்லிட்டேன், சொல்லிடுவேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க ஹரி. ஒண்ணு இல்ல, நீ டின்னர் ரெடி பண்ணிட்டியா? அதுக்கு தானே போயிட்டு இருக்கேன். ஏன் இப்படி சொதப்புறோம்? சொல்ல வேண்டியது சொல்லிடலாமே. என்னப்பா அப்ரூவரா மாற போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணு புரியலையுமா வாரி. இவனுக்கு நான் புரிஞ்ச மாதிரி. இங்க என்ன பார்வை? ஏமா எங்கெல்லாம் பாத்துன்னு இருக்க? நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்களே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆஹா, ஆரம்பமே இவ்வளவு சொதப்பலா இருக்கே. சரி, எப்படியாவது டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிஃப்ட் அவகிட்ட கொடுத்துடலாம். ஆமா, என்ன இது? திடீர்னு ஏன் இத குடுக்குற? இது உனக்காக வாங்கின பிரசன்ட் தான். எனக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா, ஆனா இது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஆனா இப்ப ஏன் பிரசன்ட் குடுக்குற? அது ஒரு காரணமா தான். ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு முன்னாடி நீ இப்படி வாங்கி தந்தது இல்லையே. இல்ல, நீ மறந்துருப்ப. பாத்தீங்களாமா, இருந்தாலும் என்ன பம்புறான் பாருங்க. நீ கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்க. அத மறைக்கதான் இதெல்லாம் வாங்கி தரேன்னு எனக்கு இப்ப நல்லா புரியுது. அவ சொல்றதும் கரெக்ட் தான். அவளுக்கு தெரியாம இவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும். அத சமாளிக்க தான் கிஃப்ட் கொண்டு வந்து குடுக்கறான். அதுக்கு அதான் அர்த்தமா? ஆமா ஹரி. மிச்சி, இந்த பிரசன்ட். என்ன திடீர்னு பிரசன்ட்? சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சு. உண்மையை சொல்லுங்க ஹரி. எனக்கு தெரியாம நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சொல்லுங்க. நாம இத கொடுக்க போய் மிச்சி இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானா நம்ம கதை முடிஞ்சது. இப்ப இந்த கிஃப்ட் நான் அவகிட்ட எப்படி கொடுக்க போறேன்? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே. இங்க வச்சிருவோம். காலையில அவ திறந்து பார்த்தானா அவளுக்கே புரியும். மிச்சி, நான் போனதுக்கு அப்புறம் உன்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள ஓபன் பண்ணி பாரு. எதுக்கு? அதான் சர்ப்ரைஸ், போய் பாரு. என்னது gift? ஹரி எனக்காக gift வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹே ஜாலி. பண்ணா எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் தப்பிச்சிடுவேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவளே புரிஞ்சுக்குவா. சாயந்தரம் நான் வீட்டுக்கு வந்ததும் அன்பு மழையா பொழியும். சரி சரி, இப்பவே மொத்தமா சந்தோஷப்படாத ஹாரி. நாளைக்கு சாயந்தரத்துக்கு கொஞ்சம் மிச்ச வை. இப்ப போய் நிம்மதியா தூங்கலாம், வா. எங்க போற இந்த நேரத்துல?
அங்க என்ன பண்ற ஹிமாவாரி? ஓ gift யார் வாங்கிருப்பா? புதுசா இருக்கு காட்டு. சும்மா தூங்கிட்டு இருந்த நேரத்துக்கு gift காமிச்சிட்டு வாய மூடுவே. சூப்பர் லிப்ஸ்டிக். இதுதான் அப்பா அம்மாக்கு வாங்கி வச்சிருக்காரா? நாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அண்ணன் இந்த கெட்டப்ல அழகா இருக்கல. அவசரப்படாத ஹிமாவாரி, நிறைய கெட்டப்லாம் வரைய வேண்டியிருக்கு. ஹிமாவாரி வேணா அப்படி. ஹாரி ஏதோ சத்தம் கேக்குது, எந்திரிச்சு பாருங்க. இங்க எந்த சத்தமும் கேட்கலையே. ஷின்சான் ஏதாவது கலாட்டா பண்ணிருப்பான். எதுவா இருந்தாலும் காலையில எந்திரிச்சு பாத்துக்கலாம் ஹாரி, எனக்கு தூக்கம் வருது. சரி ஓகே. நிஜமாவே இன்னைக்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா ஹாரி? இல்ல வேண்டாம், ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி வெளியில ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, அங்க சாப்பிட்டுக்குவேன். அட என்ன இது? என்னது லிப்ஸ்டிக்கா? இது எப்படி இங்க? இந்த லிப்ஸ்டிக் எப்படி உங்க பாக்கெட்ல? அதான் நானும் யோசிக்கிறேன். இது யாரோடது? இது யாரோடதும் இல்ல, உனக்காக நான் வாங்கிட்டு வந்தது. அன்பு மழை புயலா மாறிடுச்சு.